ஒருத்தரை மீட்டு கொண்டு வரும்போது அவங்களே ஐயோ அப்பான்னு பதறி போயில இருப்பாங்க. நம்ம 8 நாள் 8 மாசமா இருக்கோம். வண்டி வந்துச்சுன்னா ஏறி ஆளா குதிச்சு ஓடிடணும்னு தான் நினைப்போம். இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றது முட்டாள்தனம். அது சும்மா ஹியூமன் கேட்டல் சொல்றது, பேப்பர்ல பில்டப்புக்கு போடுறது, மீடியால போடுறது. ஸோ அப்ப கிளம்புறதே பிரச்சனை, அவரை பறக்கிறது பிரச்சனை. பறக்கிறதுக்கு அப்புறம் போய் மேல டாக் பண்ணுவாங்க. ஒட்டி லாக் ஆனாதான், ஃபுல்லா வேக்கம் இல்லாம லாக் ஆனாதான் உள்ள இருக்கா வெளியே வர முடியும். பாதி கதவு திறந்து நம்ம பஸ்ல மாதிரி ஓடி போய் எல்லாம் ஏற முடியாது. இதே ஒரு பெரிய ப்ராசஸ். இதுல எது நடக்கலைனாலும் திருப்பி இப்ப இந்த போற ஷிப் வராது திருப்பி. அது காலதாமதம்னாமா, இப்ப நீங்க வீட்டுல இருந்து ஆபீஸ் கிளம்புறீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆட்டோ கிடைக்கல, வண்டி கிடைக்கல, 4 வீலர் கிடைக்கல, 2 வீலர் கிடைக்கலன்னா பரவாயில்ல. ஸ்பேஸில் போய் இருக்கிற ஒரு ஷட்டிலும் இதாயிடுச்சு, அப்படிங்கிற ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மேலேயே பிளாஸ்ட் ஆயிரும், இல்லை கீழே லேண்டிங்கில் பிரச்சனை வரும். ஏன்னா லேண்டிங்கில் தான் லான்ச் வெஹிக்கிளில் பிரச்சனை வரக்கூடாது. போயிங் ஸ்டார் லைனர் அது போய் ஒரு 6வது நாள் இவங்க ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஏதோ ஒரு வால்வு பிடிக்கிச்சு. வேணான்னு முடிவு பண்ணி அதை அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வராங்க. ஆனால் அதில் துரதிருஷ்டவசமோ அதிர்ஷ்டவசமோ என்ன பிரச்சனைன்னா, அது ஆனா பக்காவா லேண்ட் ஆயிடுச்சு. 8 மாசம் ஆச்சு. இப்ப இருக்கக்கூடிய டீமோட கமாண்டராகவும் சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ டீமுக்கு இல்ல, ஐஎஸ்எஸ்க்கே கமாண்டர் அவங்க தான். ஐஎஸ்எஸ்ல எல்லாமே உணவு, அங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கான எல்லா, அதாவது நீங்க இந்த நிலத்துல எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இதுதான் குஸ்கா பிரியாணி தான் ஆக்க முடியாது. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான உமாபதி கிருஷ்ணன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. கிட்டத்தட்ட 8 நாட்கள் பயணம் அப்படின்னு விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு பிறகு புதன்கிழமை இந்திய நேரப்படி மாலை திரும்புவார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த கால தாமதம்? என்ன நடந்தது முதல்ல? அதாவது காலதாமதம்னாமா, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கிளம்புறீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆட்டோ கிடைக்கல, வண்டி கிடைக்கல, 4 வீலர் கிடைக்கல, 2 வீலர் கிடைக்கலன்னா பரவாயில்ல. ஸ்பேஸில் போய் இருக்கிற ஒரு ஷட்டிலும் இதாயிடுச்சு, அப்படிங்கிற ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எப்படி ரிட்டர்ன் வர முடியும்? திருப்பி ஒன்று செஞ்சு அனுப்பி தான் கூப்பிட்டு வர முடியும். ஸோ அதனால ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் 8 நாள்னு சொல்லி போனாப்புல. அது இந்த போயிங் ஸ்டார் லைனர், போயிங் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியை வச்சு ட்ரையல் பார்த்தது தான் போயிங் ஸ்டார் லைனர். போயிங் ஸ்டார் லைனர்ன்றது போயிங் கம்பெனி டிசைன் பண்ண ஒரு லான்ச் வெஹிக்கிள் அது. சரியா? அது அங்கே போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் சில அது போய் ஒரு 6வது நாள் இவங்க ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு ஏதோ ஒரு வால்வு பிடிக்கிச்சு. அப்படி சொன்னால் தான் நம்ம மக்களுக்கு புரியும். புரிஞ்சின உடனே அங்கே அதில் இருக்க ஃபியூவல் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, புகையா வெளியே வர ஆரம்பித்தோடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாசாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் இது ஆபத்து, இதில் வந்தாங்கன்னா திடீர்னு அது அங்கேயே வெடிச்சு சேரலாம், இல்லை கீழே லேண்டிங் ஆகும்போது ஏதாவது பிரச்சனை வரலான்னு சொல்லி போயிங்காரன் இப்போ இதில் பண்ணுவாங்கல்ல, அதாவது இப்போ நீங்கள் சிஸ்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் எடுத்து எங்கேயோ உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல, பாத்துறீங்களா இல்லையா? இப்போ உங்க சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆப்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஊர்ல வேணாலும் உட்காந்துட்டு உங்க சிஸ்டத்தை ப்ரௌஸ் பண்ண முடியும், சரி பண்ண முடியும், சாஃப்ட்வேர் எல்லாம் சரி பண்ண முடியும், ஹார்ட்வேரை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது ஆபத்து வந்துச்சுன்னா மேலேயே பிளாஸ்ட் ஆயிரும், இல்லை கீழே லேண்டிங்கில் பிரச்சனை வரும். ஏன்னா லேண்டிங்கில் தான் லான்ச் வெஹிக்கிளில் பிரச்சனை வரக்கூடாது. அதனால சரி வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. வேணான்னு முடிவு பண்ணி அதை அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வராங்க. ஆனால் அதில் துரதிருஷ்டவசமோ அதிர்ஷ்டவசமோ என்ன பிரச்சனைன்னா, அது ஆனால் பக்காவா லேண்ட் ஆயிடுச்சு. அது வெறும் இதை மட்டும் வாங்க அப்புறம் திருப்பி ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா, எல்லாரும் மீடியா பீதியை கிளப்பி விட்டுருச்சு. 8 மாசம் ஆச்சு, 10 மாசம் ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதோ அவ்வளோதான் காலி செத்து போயிடும் அப்படின்னு. அதை நம்ம முதல்ல பிரேக் பண்ணியிருந்தா என்னன்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. இது அவங்க ஒரு வேலை மாதிரி. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, திடீர்னு ஒரு பந்த் ஆயிடுச்சு,
இல்லை ஏதோ ஒன்று ஆஃபீஸ்லேயே தங்கிடுறீங்க, அதனால என்ன உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது? புரியுதா? நீங்கள் ஒரு ம். சேஃப்டியான இடத்துல இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அங்கே ஏற்கனவே உணவுலாம் இருக்குது, ஏற்கனவே 4 பேர் இருக்காங்க அங்கே. ம். சுனிதா வில்லியம்ஸ் மட்டும், வில்மோர் மட்டும் கிடையாது. ஆமா. இன்னும் 2 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. அங்கே ஒர்க்கு போயிட்டுருக்கு ஐஎஸ்எஸ்ல, புரியுதா? போயிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. நம்ம ஆட்கள் தான் ஐயோ அப்பான்னு அலறுவான். 8 மாசம் இல்ல ஆச்சு, இப்ப 7 மாசம் ஆச்சு. இருக்கக்கூடிய டீமோட கமாண்டராகவும் சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க இப்போ அப்படிங்கறதெல்லாம் இருக்க நல்ல டீமுக்கு இல்ல, விஷயம். ஐஎஸ்எஸ்க்கே கமாண்டர் அவங்க தான். ஓ, okay. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கமாண்டரே வந்து சுனிதா வில்லியம்ஸ் தான், ஹெட். ம். எந்த அதில் பல நாட்டுக்காரவங்க போகலாம். அது வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி, சரியா? ம். யார் வேணாலும் போகலாம். இப்போ நாளைக்கு நீங்களே ஒரு சேட்டலைட்டில் போய் உங்களை லான்ச் பண்ணி கூட்டு போய் விட்டாங்கனாலும் அங்கே போகலாம். ஆனால் அந்த சேட்டலைட் ஸ்டேஷனுக்கு ஐஎஸ்எஸ்க்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ் தான் கமாண்டர், சரியா? ஆமா. அவங்க வந்து வில்மோர்லாம் ஒரு சயின்டிஸ்ட் தான் கூட இருக்கிறாங்க. இப்போ 4 பேர் போயிருக்காங்க. ம். இந்த ஜப்பானில் வந்து டக்காசின்னு ஒரு பொண்ணு போயிருக்கு. அப்புறம் வந்து ரஷ்யாவிலேருந்து ஒருத்தர், அமெரிக்காவிலேருந்து 2 பேர் போயிருக்காங்க. 4 கண்ட்ரி. ரஷ்யாவிலேருந்து போனவன் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறவங்க கிடையாது, ரஷ்யன் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவங்க. அதே மாதிரி ஜப்பான்லேருந்து போயிருக்கவங்களும் ஜப்பானில் இப்போ நம்ம இதில் பல்வேறு அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, ம். இஸ்ரோ மாதிரியான அமைப்பு, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஜப்பானில் சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் தக்காசி. அதாமாவும் போயிருக்கு. இப்போ 4 பேரை கொண்டு போய் இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ நேற்று போய் எல்லாம் கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. இல்ல அங்க சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோருக்கு உடல்நிலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 8-9 மாதங்களாக இருந்ததுல சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு. அவங்க வந்து வளர்ச்சியுமே வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரத்த ஓட்ட பிரச்சனை அதுமா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு. உள்ளூர்ல 3 வேளை நல்லா சோத்தை தின்ட்டு உட்கார்ந்துருக்கவங்களுக்கே பிரச்சனை வருது பொம்பளைங்களுக்கு. வயிற்று வலி, கால் வலி, இந்த வலி, நடக்க முடியல, இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது. வண்டியை காரை வந்து மெதுவாக ஓட்டு, ஸ்பீட் பிரேக்கரில் வந்து பார்த்து ஓட்டுன்னு. இவங்கெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் கணக்கை வச்சு பார்க்கக்கூடாது. சுனிதா வில்லியம்ஸ்ன்ற ஒரு ஆள் வந்து எப்படின்னா ஒரு மனதைரியம்னா அவர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது வந்து என்னன்னா அவங்கெல்லாம் வேற ஒரு 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 மாதிரி, அவங்கெல்லாம் வந்து சாதாரண ஹியூமன் பீயிங்காக சேர்க்கவே முடியாது. புரியுதா? ஸ்பேஸில் போய் உட்கார முடியாது, நிற்க முடியாது, காற்றுல இதில் பறந்துக்கிட்டே ஆமா. தான் இருக்கணும். இப்படி எத்தனை மாதம் இருப்பீங்க? வீட்டில் சாதாரணமாக நீங்கள் இருந்து பாருங்கள், ஒரு ரூமில் உட்காந்து பாருங்கள், 2 நாளைக்கு 24 மணி நேரம் ஒரு ரூமில் மட்டும் உட்காந்துருக்குன்னா இருப்பீங்களா? உங்களால் முடியுமா? ஸோ அப்போ நம்ம யூஸ்வலாக இருக்க ஹியூமன் பீயிங்ஸ்னால அது முடியாது. இவங்கெல்லாம் வந்து இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி அதிலே டெடிக்கேட்டடாக இருந்ததுனால இவங்களால இருக்க முடியுது. புரியுதா உங்களுக்கு? அங்கே உணவெல்லாம் ஒன்றுமே, அங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஐஎஸ்எஸ்ல எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து உணவு, அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான அதாவது நீங்கள் இந்த நிலத்தில் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அடுப்பை தவிர நீங்கள் இதுதான் குஸ்கா பிரியாணி தான் ஆக்க முடியாது. புரியுதா? அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க, மட்டன் சுக்காலாம். அவங்களுக்கு உணவு வகையே வேறு, டேப்லெட் தான், சரியா? அதை சாப்பிட்டா அதில் பேலன்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ப்ரோட்டீன் குறைஞ்சுன்னா ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்குவாங்க. வேறு ஏதாவது இப்போ விட்டமின் இ குறையுது, விட்டமின் சி குறையுதுன்னா அதுக்கு தனியாக மாத்திரை இருக்கும். அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. புரியுதா? அவங்களுக்குரிய உணவே வேறு மாதிரியா இருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும். இங்கேருந்துலாம் கொண்டு போய் 8 மாதம்லாம் அங்கே வந்து வச்சிருக்க முடியாது. புரியுதா? அவங்க நீங்கள் வீட்டில எல்லாம் செஞ்சு பழைய குழம்பு வச்சு சாப்பிடுவீங்களா? ஒரு வாரம் கழிச்சு புதன்கிழமை வச்ச மட்டன் குழம்பு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவீங்கல்ல, அந்த மாதிரிலாம் அங்கே சாப்பிட முடியாது. அங்கே உள்ள உணவு பழக இப்போ நம்ம ஆட்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா நம்மளை மாதிரியே நினச்சி பார்ப்பாங்க. எப்படி 8 மாதம் இந்த அம்மா அங்கே போயிருச்சு, எப்படி சாப்பிட்டுச்சு, எப்படி இல்ல நம்ம குளிச்சுது, விஞ்ஞானி எப்படி தானே சொல்றாரு, நடந்தது, நம்முடைய முன்னாள் விஞ்ஞானி தானே அதெல்லாம் சொல்றாங்க. அவர் அதான் ஒருத்தர் மட்டும் சொல்ல, பலரும் அதான் சொல்றாங்க. ஏன்னா 8 மாதங்கள் வந்து அங்க நகர்த்துவது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் சாதாரண அல்ல. விஷயம் கிடையாது. 8 கற்பனையில கூட நாட்கள் நினைச்சு அப்படின்னு பார்க்க. போனவங்க 8 மாதங்கள் அப்படிங்கும் போது அவங்களுடைய மனநிலையே வந்து ஆஹ் நம்ம நினைப்பது போல இருக்காது. அவங்க வந்து திரும்ப மீண்டும் வரும்போது, உலகத்திற்கு வரும்போது அவங்களுடைய உடல்நிலை மாற்றத்தை அவங்களால கணிக்க முடியாது. அவங்க ரொம்ப மருத்துவ உதவியிலேயே வந்து சில நாட்கள் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுதான்மா இப்ப அதாவது வெளியூர் போனாலே சளி பிடிச்சது, காய்ச்சல் வருதுல்ல. சென்னைக்காரவங்க வந்து கோயம்புத்தூர் போனாங்கன்னா அடுத்த நாளே சளி பிடிச்சிரும். கோயம்புத்தூர்காரங்க எங்கேயாவது வெயில் உள்ள இடத்துக்கு போனாங்கன்னா அடுத்த நாளே தும்ப ஆரம்பிச்சிடும் காலைல குளிச்ச உடனே. சரியா? இதெல்லாம் யதார்த்த வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பேஸில் போய் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த இடத்துல மிதந்துட்டு 8 மாதம் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? இருந்துட்டு அந்த மாத்திரையும் அதையும் சாப்பிட்டுட்டு உட்காந்தா அப்புறம் உடலில் மாற்றம் வராமல் எப்படி இருக்கும்? அது எல்லாமே வர்றது தான். இதையும் தாண்டினது தான் அவங்களுடைய மனநிலை. புரியுதா?
அவங்க வந்து என்னன்னா இந்த மனநிலையை தாண்டணும். சாதாரண ஹியூமன் மென்டாலிட்டியில் அவங்க இருக்க மாட்டாங்க. சாவுக்கு பயப்படாதவங்க தான் அங்கே போக முடியும். புரியுதா உங்களுக்கு? அதாவது இப்போ சாவுக்கு பயந்த மனிதன் வந்து இப்போ அடுத்த வீட்டுக்கு கூட போக முடியாது. புரியுதா? இவங்க வந்து முதல்ல வந்து உயிர் பயத்தை தூக்கி போட்டாங்கன்னா எதை பற்றியுமே பயம் வராது. நம்ம அடுத்த நிமிஷம் கூட செத்துருவோன்றது ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து பயப்படவே மாட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். அதனால தான் அவங்க ஆஸ்ட்ரோநாட்டாக இருக்காங்க. அங்கே போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு சந்தோஷமா அது மட்டும் இல்லை. சுனிதா வில்லியம்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லான்ச் வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து ஸ்டார் எக்ஸ் போகுது இல்லை, டிராகன். ஸ்டார் எக்ஸ் டிராகன் வந்து அது வந்து 10 நம்பர் 9 தான் இவங்க போனது அந்த ப்ராஜெக்ட். இது ப்ராஜெக்ட் 10 இது. ப்ராஜெக்ட் 10ல வந்து 4 பேர் போறாங்கன்னொடனே அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் வருவேன்றாங்க. அப்படி சொல்லுவாங்களா? அப்படி ஒருத்தரை மீட்டு கொண்டு வரும்போது அவங்களே ஐயோ அப்பான்னு பதறி போயில இருப்பாங்க. நம்ம 8 நாள் வந்து 8 மாசமா இருக்கோம், வண்டி வந்துச்சுன்னா ஏறி ஆளா குதிச்சு ஓடிடணும்னு தான் நினைப்போம். அதான் சராசரி மனிதர் நினைக்கிறது. ஆனா வந்து அவங்கெல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. இன்னொரு 4 மாசம் போனா ரைட் பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்துருவாங்க. அந்த மனநிலையில தான் அவங்க இங்க இருக்காங்க. இப்போ இந்த 4 பேருக்கும் இந்த 8 மாசம் என்ன நடந்தது? இப்போ அவங்க இப்போ நாசால என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றது முட்டாள்தனம். அது வந்து சும்மா ஹியூமன் கேட்டில் சொல்றது, பேப்பர்ல பில்டப்புக்கு போடுறது, மீடியால போடுறது. சிக்கி கொண்டார் பாவம் 8 நாள்னு போனவங்க 8 மாசமா வரல, செத்துருவாங்களோ, என்ன ஆயிடுவாங்களோ, உடம்பு மெலிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் வந்து தப்பு. அது வந்து அவங்களோட வேலை. புரியுதா? நாசால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இவங்க வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, 8 மாசம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் அவங்களுக்கு போயிடும். எல்லாமே இருக்கு. அவங்க எக்ஸ்ட்ராவா 8 மாசம் அவங்க வேலை தான் பார்த்துருக்காங்களே தவிர அவங்க மாட்டிக்கல. நீங்க சொல்ற மாதிரி சிக்கிட்டாங்க 8 மாசமா திரும்பி வராமலாம் கிடையாது. 8 மாசமா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் கணக்கில் போனாங்க. அது அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இது இடையில இந்த மக்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்பான்னு சொல்லி இவங்களாம் அலறது தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால சுனிதா வில்லியம்ஸை பற்றி சுனிதா வில்லியம்ஸே கவலைப்படல. புரியுதா உங்களுக்கு? இல்ல இடையில செய்திகள் வந்தது வந்து எலன் மஸ்க் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை கைவிட்டு விட்டார், விண்வெளியிலேயே விட்டுட்டாங்க, அவர் மீட்பதற்கான ரிட்டர்ன் கூப்பிட்டு வருவதற்கான நடவடிக்கையில இறங்கல. எலான் மஸ்க் யாருமா? எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ்ன்றது ஒரு கம்பெனி. அவர் என்ன கை விடுறது? நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு இப்ப எப்படி வந்து ஸ்டார் லைனருக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ, போயிங் ஸ்டார் லைனுக்கு, போயிங் தான் வேர்ல்டுல நம்பர் 1 விமான கம்பெனி. புரியுதாங்களா? அதே மாதிரி ஏற்கனவே லான்ச் வெஹிக்கிளாக அவன் தான் பண்ணி சேஃப் லேண்டிங்லாம் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? போயிங்கோட இதுதான் வந்து லான்ச் வெஹிக்கிள் தான் சேஃப்டியாக வந்து நிலத்தில் இறங்குனது. அதை நம்பி தான் அவனுக்கு அடுத்த ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை அவன் நம்பி கொடுக்குறாங்க, அது எது வேணாலும் ஆகும். இப்போ அடுத்து ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவரும் ஒரு ட்ரையல் பார்த்தாரு, ஸ்பேஸுக்கு அனுப்பி விட்டு கரெக்டாக லேண்ட் ஆகுதான்னா ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு. 2வது லேண்ட் பண்ண சக்ஸஸ் ஆனதுனால திருப்பி அவருக்கே ஆர்டர் கொடுத்து, ஸ்பேஸ் எக்ஸ்ன்றது ஒரு கம்பெனி, அவனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க உங்கள் வெஹிக்கிளில் ரெடி பண்ணி போய் கூப்பிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இதற்கு பிறகு அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்புகளை இந்த போன அந்த 4 நபர்கள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வர போறாங்க. ஏற்கனவே வந்து கல்பனா சாவ்லா அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்ப வந்து இவ்வளவு சிக்கல்களை கடந்து சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் வெற்றிகரமா வந்து சேர்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு அச்சமும் எழுந்திருக்கு. அதாவது என்னன்னா ஒவ்வொரு செகண்டும் வந்து மர்மம் தான் அதுல. புரியுதா? இப்போ வந்து இந்த லான்ச் வெஹிக்கிள் முதல்ல கிளம்பும் போதே வெடிச்சு செதறிடும். ஏற்கனவே இப்போ ஸ்பேஸ் எக்ஸில் விட்ட 2 லான்ச் வெஹிக்கிள் கிளம்பும் போதே வெடிச்சு செதறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 பேர் உள்ள வேற இருக்காங்க. புரியுதா? இந்த 4 பேர் உள்ள இருக்கிறது 3 பார்ட்டா இருக்காது, 3 ஸ்டேஜா வந்து அது பிரிஞ்சு போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரிஞ்சு அது அப்படியே எரிஞ்சு போயிடும் அடுத்த ஃபியூலோட. இன்னொரு ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபியூலோட போகும். 3 இது கிளம்பி போறது, வெடிக்காம கிளம்புறதுன்றதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கிளம்பி கரெக்டான அந்த 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை 13 மணி நேரத்தில் வந்து கிராஸ் பண்ணணும். இடையில வந்து நிறைய கிளைமேட் சேஞ்ச் வரும். முதல் நாள் நிறுத்தினாங்க பாருங்க, 12ஆம் தேதி கிளம்ப வேண்டியது, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7:10 லான்ச் போட்டு இதெல்லாம் போட்டாங்க, கவுண்ட் டவுன்லாம் போட்டாங்க. கவுண்ட் டவுன் போட்டு கடைசி 1 மணி நேரத்தில் ஆஃப் பண்ணுறாங்க என்ஜினை. ஏன்னா பிரச்சனை ஆயிடுச்சு, அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. 2வது வந்து ஸ்பேஸில் போகிறப்ப நடுவில் ஃபுல்லாகவே கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஸ்பேஸ் ஷட்டில் போகுது பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லாக வந்து அவங்க கணக்கு போட்ட மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் அது இல்லை.
காற்றோட தன்மை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஸோ அப்போ கிளம்புறதே பிரச்சனை, அவரை பறக்கிறது பிரச்சனை. பறக்கிறதுக்கு அப்புறம் போய் மேலே டாக் பண்ணுவாங்க. டாக் பண்ணுறதுனா இது இப்படி இருக்கும், இது போய் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குல்ல, அந்த கதவோட போய் ஒட்டணும். இது ஒட்டி லாக் ஆனாதான், ஃபுல்லாக வேக்கம் இல்லாமல் லாக் ஆனாதான் உள்ளே இருக்கா வெளியே வர முடியும். பாதி கதவு திறந்து நம்ம பஸ்ஸில் மாதிரி ஓடி போயெல்லாம் ஏற முடியாது. ஸோ இது போய் டாக் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இதில் இருக்கவங்களாம் நேற்று பார்த்துருப்பீங்க, சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஓட்டக்குள்ள இருந்து முட்டை விழுகிற மாதிரி 4 பேர் உள்ள விழுந்தோடனே இதெல்லாம் கட்டி பிடிச்சி இது பண்ணுவாங்க. அப்போ சுனிதா வில்லியம்ஸ் இருக்கிறது தான் ISS உடைய கதவு, புரியுதா? அவங்க அந்த ஓட்ட வழியா வர்றாங்க பாருங்க, அதுதான் டாக் பண்றதுன்னு அர்த்தம். வெஹிக்கிள்ல இருந்து போகக்கூடிய ஸ்பேஸ் அந்த ஷிப் இருக்கு இல்லையா, அது போய் இதோட மாட்டி லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள இருக்கவங்களாம் இதுக்குள்ள டிராவல் ஆகி வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிறவங்க இதுக்குள்ள டிராவல் ஆகி வந்து திருப்பி இந்த டாக்கிங் க்ளோஸ் பண்ணி இது தனியா பிரியணும். இதே ஒரு பெரிய ப்ராசஸ். இதுல எது நடக்கலைனாலும் திருப்பி வந்து இப்ப இந்த போற ஷிப் வந்து வராது திரும்பி, புரியுதா உங்களுக்கு? லாக் பண்ணிடு, கதவு மூடி திறக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப திறந்துருச்சு, ஒன்று லாக் ஆயிடுச்சு, இன்னொன்று லாக் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? இதுல ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து பயங்கரமா கிரிட்டிக்கல். அப்புறம் இது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வெஹிக்கிள், இந்த லெஃப்ட்ல இருக்கிற வெஹிக்கிள் போச்சுல கூப்பிடுறதுக்கு, அது திரும்பி வரணும், திரும்பி சேஃப்டியா வரணும். அது ஒரு ப்ராசஸ், ரொம்ப கடுமையானது. அதுக்கப்புறம் இது பூமிக்குள்ள வந்து அந்த 0 கிராவிட்டி இருக்குல்ல, அதாவது புவியீர்ப்பே இல்லாத இடத்துல இருந்து புவியீர்ப்பு உள்ள இடத்துக்குள்ள நுழையும் போது பெரிய மாற்றம் வரும். அதை தாங்கணும். அதுக்கப்புறமா அது வந்து லேண்ட் ஆகணும். கடல்ல தான் விழுக போகுது. கடல்ல இந்த எந்த ப்ராசஸ் இதுல ஃபெயிலியர் ஆனாலும், அதாவது இந்த ஆக்சிடென்ட்ல எல்லாம் சாம்பல் கூட மிஞ்சாதுன்னு இல்லை, அந்த மாதிரி சாம்பல் கூட மிஞ்சாது அப்படின்னா இதுலதான். இதுல எந்த ப்ராசஸ் தப்பாச்சுனாலும் அது வெடிச்சு சிதறி ஒண்ணுமே கண்ணில் கூட பார்க்க முடியாது, புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இவ்வளோ ஆபத்தையும் தாண்டி அது வந்து வரணும். இப்போ பாதி சக்ஸஸ், பாதி கிணறு தாண்டிட்டாங்க. இப்போ டாக்கிங் வந்து அதை ரிலீஸ் பண்ணி இவங்க இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பி வெஹிக்கிள் கிளம்பி கீழே வரணும், கீழே வந்து லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆனதுக்கப்புறம் இவங்களை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் வரும்போது தான் நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் இருக்கு. அதில் அந்த மீடியாலாம் போடுற கால் விளங்காம போச்சு, புரியுதா? 2 காலுமே இல்லைன்னு ஒருத்தன் போடுறான். எப்படிதான் போடுறான்னு தெரியல. அதுவும் வந்து ஃபேமஸான சேட்டலைட் மீடியால போறான், காலை காணான்னு. அந்த இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புற முட்டாள்தனமா பரப்புறவனு இருக்காங்க. அது என்னன்னே தெரியாம ஏதோ ஒண்ணு கால் வந்து உடம்பே செயலிழந்துதான் போயிடும். அங்க உள்ள ஸ்பேஸ்ல இருந்து 8 மாசம் இருந்து வந்தா என்ன ஆகும், புரியுதா? நம்ம வெளியூர் போயிட்டு வந்தாலே 2 மணி நேரம். அதான் அமெரிக்கால இருந்து ஃபிளைட்ல வராங்க, 18 மணி நேரம் 20 மணி நேரம் வந்தாலே இங்க வந்து ஒரு 15 மணி நேரம் 20 மணி நேரம் தூங்கினாதான் மைண்ட் செட்டே மாறும். அப்ப சும்மா ஃபிளைட்ல போயிட்டு வர்றதுக்கே எவ்வளோன்னா, ஸ்பேஸ்ல போய் 8 மாசம் இருந்தா என்ன ஆகும்? ஸோ அதனால அதெல்லாம் இருக்கதான் செய்யும். சேஃப்டியா வந்துருவாப்லன்றதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு, டாக் ஆயிடுச்சு, ஆளை மாத்தி விட்டுருச்சு. இங்க இருக்கவங்க போய் அங்க இறங்கிட்டாங்க, அங்க இருக்கவங்க இங்க வராங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, புரியுதா? சுனிதா வில்லியம்ஸ் 4 சேட்டலைட்டை 4 லான்ச் வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணினா ஒரே சாதனையாளர் அவங்க தான், புரியுதா உங்களுக்கு? ரஷ்யன் லான்ச் வெஹிக்கிளில் போயிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய இப்போ கடைசியாக போன போயிங் ஸ்டார்லைனரில் போயிருக்காங்க, புரியுதா? அதே மாதிரி இந்த ஷிப் இன்னொரு வெஹிக்கிள் ஒன்று, அதான் அமெரிக்கன் வெஹிக்கிள், அதில் போயிருக்காங்க. இப்போ கடைசியாக ஸ்டார் எக்ஸ் டிராகன்லேயும் போயிருக்காங்க. இப்போ இதில் வந்து இறங்கிட்டாங்கன்னா 4 ஸ்பேஸ் ஷட்டிலில் ட்ராவல் பண்ண ஒரு பெருமைக்குரிய ஆளாக இருப்பாங்க. அடுத்து போவாங்களான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ 59 வயசாச்சு. அடுத்து இனி அவங்களுக்கு போவாங்களான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கடைசி பயணமா இருக்கலாம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.